பொள்ளாச்சி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் அரசு பேருந்தின் நடத்துனர் உயிரிழந்தார். கோவையில் இருந்து திண்டுக்கல் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் 30க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்தனர். இந்த பேருந்து பொள்ளாச்சி அருகே ஆச்சிப்பட்டி என்ற இடத்தருகே வந்தபோது முன்னாள் சாலையோரம் பழுதாகி நின்ற டேங்கர் லாரியின் பின்பக்கம் மோதியது. இதில் பேருந்தின் முகப்பு பகுதி பலத்த சேதம் அடைந்தது. முன் இருக்கையில் அமர்ந்திருந்த பேருந்தின் நடத்துனர் பாலசுப்பிரமணியன் இடிபாடுகளில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே தனியார் ஆம்னி பேருந்து விபத்தில் சிக்கியது. பெங்களூருவில் இருந்து சென்னை நோக்கி சென்ற அந்த பேருந்து சூளகிரி அருகே அட்டக்குறுக்கி என்ற இடத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசைக்கு சென்றுவிட்டது. அப்போது அந்த வழியாக வந்த காரின் மீது மோதிய பேருந்து பின்னர் சாலையோரம் இருந்த கடைக்குள் புகுந்தது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் பேருந்தை இயக்கியதே விபத்துக்கு காரணம் என சொல்லப்படுகிறது.